அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு நாடு முழுவதும் தேர்தல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடக்க இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீடு இலக்குகளுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்ற நீட் தேர்வு மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு வாயிலாக நடைபெற்று வருவது நாம் அறிந்த ஒன்று. நீட் தேர்வை என்டிஏ தேசிய தேர்வுகள் முகமை நடத்தி வருவதும் நாம் அறிந்த ஒன்றுதான். 2024-25 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளிலே நாடு முழுவதும் 557 நகரங்களிலே நடப்பதாக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மற்றும் 1.5 லட்சம் மாணவர்கள், தமிழகத்திலே 1.50 மாணவர்கள் உட்பட 24 லட்சம் பேர் எழுத இருக்கின்றார்கள் நாடு முழுவதும். இதிலே நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், 2021 1.10 பேர்கள் தேர்வு எழுதி 58,922 பேர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 2022 1,32,000 பேர்கள் தேர்வு எழுதி 67,287 பேர்கள் தேர்வாயிருக்கிறார்கள். 2023 1,47,000 பேர்கள் தேர்வு எழுதி 78,693 பேர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 2024 1.5 லட்சம் பேர்கள் தேர்வு எழுதி தயாராக இருக்கின்றார்கள். இதிலே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த நீட் தேர்வு ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் ஒரு ஆண்டுக்கு இன்றைக்கு 8 லட்சம் பேர்கள் கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகின்றார்கள். 2 லட்சம் பேர்கள் அந்த கல்லூரி படிப்பிலே பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆக ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் பேர்கள் கல்லூரி படிப்பிலே, இளநிலை படிப்பிலே நாம் பார்க்கின்றோம். அதிலே இன்றைக்கு நீட் தேர்வு எழுதக்கூடிய அது முன் வருகிற மாணவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்திலே பார்க்கிற போது 1 லட்சம் என்று சொன்னால் 10% அளவிலே தான் இது இருக்கிறது. அப்படியானால் இன்னும் ஏழை எளிய மாணவ மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக இருக்கிற நீட் தேர்வு என்று நாம் நினைத்துக் கொள்ளலாமா? அதனால்தான் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு தீர்வு காணுகின்ற வகையிலே, இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக எந்த பெற்றோர்களும், எதிர்கட்சி தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும் சட்டமன்றத்திலே, மக்கள் மன்றத்திலே கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே அல்லது கோரிக்கை வைக்கின்ற சிந்தனைக்கு முன்பாகவே தன்னுடைய சிந்தனையிலே தான் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவன் என்கிற அந்த உணர்விலே கலந்த சிந்தனை, தீர்வு காண்கின்ற சிந்தனையாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 7.5% இடஒதுக்கீடு இது கொடுத்தது. இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற, இந்த நீட் தேர்வு எழுதுகிற இந்த நாளிலே நாம் அந்த வரலாற்று சாதனை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசால் அது மூடி மறைக்கப்படுகிறது அல்லது அது அந்த சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே இந்த ஆளுகிற அரசினால் பல்வேறு திரைகள் போடப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். இருந்த போதிலும் இன்றைக்கு ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவராக, இந்த நாட்டுடைய முதலமைச்சராக, ஒரு எளியவராக, ஒரு சாமானியராக, இன்றைக்கு சாமானியர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்ட ஒரு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு இந்த தாய் தமிழர் மாணவர்களுக்கு வழங்கியதோடு மட்டுமில்லாமல் அவருடைய கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற போது அது நீட் தேர்வு எழுதுவதற்கு ஒரு உந்து சக்தியாக அவர்களுக்கு அமைந்தது. அந்த வாய்ப்பு ஏழை எளிய சாமானிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எட்டாக்கணியாக இருந்த
அந்த நீட் தேர்வை அவர்களுடைய இதயக்கனியாக மாற்றி இதய தெய்வமாக இருப்பவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள். ஆகவே நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம், இந்த அரசு வாய் சொல் வீரராக இருக்கிறார்களே தவிர, நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் நீட் தேர்வை ஒரே கையெழுத்திலே ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தந்தையார் திமுகவினுடைய தலைவரும் இது தேதி வரை அது குறித்து கிணத்தில் போட்ட கல்லாக நீட் தேர்வுக்கு விடை காணுவதற்கு, அந்த நீட் தேர்வு ரத்து என்கின்ற விடை காணுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றார்கள்? மக்களை திசை திருப்புகிற ஏமாற்றுகிற நாடகத்தை, ஒரு கையெழுத்து போதும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி கையெழுத்தை பெறுவேன் என்று சொன்னால் பெற்ற கையெழுத்தை எங்கே சேர்த்தார்? அது குப்பை கூடங்களுக்கு போனதா? அந்த மக்களிடத்திலே பெற்ற கையெழுத்து 1 கோடி மக்களிடத்திலே பெற்று நாங்கள் அதற்கு தீர்வு காண்போம் என்று ஒரு கையெழுத்திலே தீர்வு காணுவ ரகசியம் எங்களிடத்தில் இருக்கு என்று சொன்னவர் இப்ப 1 கோடி கையெழுத்து சென்ற இடம் என்பதை ரகசியமாக வைத்திருப்பது மர்மம் என்ன? ஆகவே உண்மையிலே அவர்களுக்கு தீர்வு காணுவதற்கான வழி என்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு வாய் சொல் வீரராக இன்றைக்கு பொய்யை மெய்யாக்கி மக்களை ஏமாற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த நாட்டினுடைய நம்பிக்கையாக இருக்கிற மாணவர்களிடத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற ஒரு 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 நம்பிக்கையை ஏற்படுத்துகிற போது அவரிடத்திலே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் சொல்லுகின்ற காரணத்தினால இன்றைக்கு பல உயிர்களை, மாணவ மாணவர்கள் உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதை ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு பல தடைகளை ஏற்படுத்தி அது ஊடக வெளிச்சத்தில் கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலையை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். ஆகவே நீட் தேர்வு ரத்து என்ற ரகசியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதை எப்போது வெளியிடப் போகிறீர்கள்? ஒரு கையெழுத்தில் ரத்து செய்வோம் என்று சொன்ன அந்த ரகசியத்தை எப்போது உடைக்கப் போகிறீர்கள்? எப்போது மக்களிடத்திலே வெளியிடப் போகிறீர்கள்? ஆகவே இது மக்களை இந்த ஏமாற்றுகிற இந்த செயலை நீங்கள் தொடர்வீர்களானால் எத்தனை உயிர்களை நாம் இன்னும் பலி கொடுக்க வேண்டியிருக்கிறது? உங்கள் வாக்கு வங்கிக்காக, உங்கள் அரசியல் அதிகாரத்திற்காக நீங்கள் பொய்யை மெய்யாக்கி சொல்லுவதால் இன்னும் எத்தனை மாணவ மாணவிகள், இளைஞர்கள் உயிரை பலி கொடுப்பதற்கு இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கையாக செய்து இந்த நீட் தேர்வின் ரத்து ரகசியத்தை வெளியிட முன்வருவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அதற்கு துணை புரிவாரா மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து ஏழை எளிய சாமானிய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுடைய கனவை நனவாக்கினாரே, அதை இன்றைக்கு இந்த அரசு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அனைத்து துறைகள், அனைத்து இன்றைக்கு கல்வி படிப்புகளுக்கு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களே. இப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சீரிய சிந்தனையிலே காலம் மலரும், காட்சிகள் வரும். அதிகாரம் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய கைகளிலே மலர்கிற போது, அம்மாவின் ஆட்சி இந்த தாய் தமிழகத்திலே மலர்கிற போது இந்த சாமானியருடைய கனவு நனவாகும். இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட அனைத்து அந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி எட்டாக்கனியாக இருந்த மருத்துவ மாணவ கனவை இதயக்கனியாக அவர் உருவாக்கி இதய தெய்வமாக இருக்கின்றாரோ, அதே போல இன்றைக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நம்பிக்கையின் நட்சத்திரமாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் காலம் மலரும். அப்போது இந்த சாமானியர்களின் கனவு நனவாகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.